அமெரிக்கா ஈரான் மீது மேலும் ஒரு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஹோர்முஸ் நிர்ணய தொடர்பான ஈரானின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். சர்வதேச ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், கப்பல்கள் செல்ல ஈரானிடம் அனுமதி பெற்று பணம் செலுத்த வேண்டும் என்ற நிலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வதேச நீர்வழியை திறந்ததாக கருத முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச கடல் வழிகளில் யார் பயணம் செய்ய வேண்டும் என்பதை ஈரான் தீர்மானிப்பதும் கட்டணம் வசூலிப்பதும் அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பின்னர் இந்த முக்கிய கடல் வழியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலக அளவில் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. இந்நிலையில் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்ளும் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முயற்சித்து வருவதாகவும் ட்ரூபியோ தெரிவித்துள்ளார். ஆனால் எந்த ஒப்பந்தமும் ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதை தடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடாகும். பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் தொடங்கிய போர் நிறுத்த முயற்சிகள் தொடர்ந்தாலும் நிலைமை இன்னும் பதற்றமடைந்தே உள்ளது.